ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே மணி சேவிங்க்கு நம்ம வீட்டில் உண்டியலெல்லாம் பயன்படுத்துவோம். அந்த உண்டியல் பல வகையாக இருந்தாலும் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த பிக்கால் பண்ண உண்டியல் தான். அதாவது பன்றி பொம்மையை உண்டியலாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம அனைவரும் முதலாக காசு சேமிக்க தொடங்கிய இடம் உண்டியலாகத்தான் இருக்கும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் பன்றி வடிவ உண்டியலை பணம் சேமிப்பதற்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த உண்டியல் ஆங்கிலத்தில் பிகி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு சேமிக்கும் உண்டியலுக்கு பன்றி வடிவம் எப்படி வந்தது, உண்டியலை பிகி பேங்க் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மன் மக்கள் தங்களிடம் இருக்கும் கூடுதல் நாணயங்களை விகி எனப்படும் ஆரஞ்சு நிற களிமண்ணால் செய்யப்பட்ட பானை அல்லது ஜாடிகளில் சேமித்து வந்தாங்க. இந்த ஜாடியை பிகி பாட் அல்லது பிகி பேங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த குயவர்களுக்கு இந்த பிகி பேங் செய்வதற்கான உத்தரவு கிடைத்ததாகவும், அவர்கள் இந்த வகை மண்ணை பற்றி அறிந்ததில்லை என்பதால் பிகி பேங்க்ஸ் என்பது பிகி பேங் என தவறாக நினைத்து பன்றி வடிவில் சேமிப்பு பெட்டகம் அல்லது உண்டியல் செய்து ஏற்றுமதி செய்ததாகவும் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி அவர்கள் செய்த உண்டியல் வடிவங்களை காட்டிலும் இந்த பன்றி வடிவ உண்டியல் வர்த்தக ரீதியாகவும் உச்சத்தை தொட்டது என்றும், நாளடைவில் அதுவே உலகம் முழுக்க பிரபலமடைந்ததாகவும் சொல்கிறாங்க. அதோடு பன்றி அதிர்ஷ்டம் மற்றும் லாபத்தை தரும் விலங்காக கருதப்பட்டது. பன்றியால் முன்னோக்கி மட்டுமே நடக்க முடியும், பின்னோக்கி எப்போதும் அதனால் நடக்க முடியாது. எனவே பன்றியை வளர்ப்பதனால் நாம் செய்யும் எல்லா செயல்களும், எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் பின்னடையாது, அதில் முன்னேற்றமே கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்றி வடிவ உண்டியலில் பணம் சேமிக்கும் பொழுது சேமிக்கும் பணம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு மக்கள் கருதுனாங்க. அதுவே தான் பின்னாடி பன்றி வடிவ உண்டியல் பிரபலமடைந்ததற்கு காரணமாக கருதுகிறாங்க. தற்போது பலவித வண்ணங்களில் வடிவங்களிலும் விதவிதமான உண்டியல் கடையில் விற்கப்பட்டாலும், இது பன்றி வடிவ உண்டியலின் பயன்பாட்டை குறைத்தாலும் குழந்தைகள் கவரும் வண்ணம் இருப்பதால் இவை அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்டியலில் அமௌண்ட் சேர்த்துட்டு இருந்தீங்கனாலும், இப்போவும் சேர்த்துருந்தீங்க அப்படின்னாலும், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உண்டியலோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.